அண்மை செய்தி தூத்துக்குடி நிர்பயாவுக்கு உரிய நீதி கிடைப்பதை அதிமுக உறுதி செய்யும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு உரிய நீதி கிடைக்கும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை சிஸ்டத்தை திமுக அரசு சீரழித்து வைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. காவல்துறை சிஸ்டத்தை திமுக அரசு சீரழித்து விட்டதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்த பின்பு பெண்களை அரசு அரண் போல காக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு பெண்களை அரசு அரண் போல காக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். வேடநத்தம் சிறுமி கொலை குறித்து எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு உரிய நீதி கிடைப்பதை அதிமுக உறுதி செய்யும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறை சிஸ்டத்தை திமுக அரசு சீரழித்து வைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு பெண்களை அரசு அரண் போல காக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு பெண்களை அரசு அரண் போல காக்கும் எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு உரிய நீதி கிடைக்கும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். வேடநத்தம் சிறுமி கொலை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கண்டனம் விடுக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு உரிய நீதி கிடைக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த சிறுமியின் குரலாக நீதி கேட்டு பாராளுமன்றம் முதல் நீதிமன்றம் வரை ஒலித்து வருகிறது எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த சிறுமியின் குரலாக நீதி கேட்டு பாராளுமன்றம் முதல் நீதிமன்றம் வரை ஒலிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் சாக்கு போக்குகளை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்பதற்கு கனிமொழி விரட்டப்பட்டதை சாட்சி எனவும் தெரிவித்திருக்கிறார். குற்ற சம்பவம் நடந்த 3 நாளாகியும் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குற்ற சம்பவம் நடந்த 3 நாட்களாகியும் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வரும் 17ஆம் தேதி நடக்கும் போராட்டம் என்பது திமுக அரசுக்கு முடிவுரை கட்டப்போகும் மாபெரும் போராட்டம் எனவும் தெரிவித்திருக்கிறார். வரும் 17ஆம் தேதி இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்படக்கூடிய சூழலில் வேடநத்தம் சிறுமி கொலை தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்ப்போம்.